இப்போ ஒரு சராசரி மனிதன் பாலாவை வந்து இந்த பையன் நிறைய நல்லது பண்ணுறான்ப்பா, நிறைய உதவி பண்ணுறான்ப்பா அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது, இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசும்போது அவருக்கு என்ன தோணுன்னா, எண்டு ப்ராடக்ட்டு ஒரு நல்ல விஷயம் தானே நடக்குது, இவங்க ஏன் வந்து பாலாவை இவ்வளோ பேசுகிறாங்க, பாலா மேலே இவ்வளோ கேள்விகளை எறிகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தானே. அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நடத்துவதோ இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதோ தப்பு. இப்போ சுனாமிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கூட போய் ஹெல்ப் பண்ணோம் நிறைய பேருக்கு. சரியா, நான் என்னுடைய சொந்த இதுலேருந்து கூட உதவி செஞ்சேன். கரிக்காட்டு குப்பம்னு இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி அந்த மக்கள் இருக்காங்க, குப்பத்து மக்கள். அந்த பிள்ளைகளுக்கு துணிமணி, உணவு என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன். மற்றும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் வச்சு செஞ்சோம். எங்கள் வழக்கறிஞர்கள் சமூகத்துலேருந்து நிறைய பேர் நாங்கள் செஞ்சோம். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வர்தா புயல் எல்லாத்துலேயுமே நாங்கள் செஞ்சுருக்கோம். ஃபுட் பேக்கெட்ஸ் கொடுக்குறது எல்லாமே பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு. பட் ஒருத்தர் வந்து நான் வெறும் இது எல்லா டைமும் செய்ய முடியாது. இட் இஸ் ஒன்லி அ பீரியட் ஆஃப் டைம் வேர் வி கேன் டூ சம் அசிஸ்டிங் டு அதர்ஸ் அண்ட் வேர் வி கேன் டூ த சப்போர்ட் டு அதர்ஸ். சரியா, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்றது வந்து அதற்கு எந்த இதுவும் தேவையில்லை. நம்ம பேக்கெட்டில் இருந்தால் நம்ம உதவி செய்யலாம், தவறு கிடையாது. இவரை உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை. நீ எந்தவித தணிக்கையும் இல்லாமல் இதை மாத்திரமே செய்வதாக நான் தொழிலாக வைத்துள்ளேன், இதற்காகத்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறது வந்து நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் அவருக்கு புக் ஆகுமான்னு எப்படி தெரியும்? இந்த காந்தி கண்ணாடி ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடுமான்றது எப்படி தெரியும்? இல்லை இது நேஷனல் அவார்டு போகுமா? இல்லை இதில் பெருங்கொண்ட பணம் வருமா? அதை வைத்துக்கொண்டு நீ ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை இந்த காந்தி கண்ணாடி படம் வந்து எந்த ப்ரொடியூசர் எடுத்தாரோ அந்த ப்ரொடியூசருக்கு போட்ட படத்துக்கு மேலே லாபம் வந்திருக்கிறதா, இல்லை அது நஷ்டமாக போயதா? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. இது அடுத்தது இது எல்லாத்துக்கும் மேலே இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ படம் வருதுன்ற கேள்வியை எல்லா மக்களும் கேட்குறாங்க.